கண்ணாடி, மிரர். யாக்கோபு 1:23. ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். வேதாகமம் தன் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடவாத ஒருவனை தன் முகத்தை பார்க்கும் கண்ணாடிக்கு ஓமைப்படுத்துகிறது. ஒருவன் கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்து தன் குறைகளை அறிந்து கொள்வதை போல வேத வாக்கியம் ஒரு மனிதனின் உள்ளிந்திரியங்களை காட்டி அவனுடைய உண்மையான நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறது. எனவே இது ஒருவரின் வாழ்க்கையை சரி செய்வதற்கும் தன்னைத்தானே நிதானிப்பதற்கும் உதவும் ஒரு கருவியாக இருக்கிறது. வேதாகமம் எப்படி கண்ணாடியாக செயல்படுகிறது? குறைகளை வெளிப்படுத்துதல். ஒரு முக கண்ணாடி நம்முடைய முகத்தில் இருக்கும் அழுக்கு அல்லது சிதைவுகளை காண்பிப்பது போல வேதாகமம் ஒரு மனிதனின் பாவம் மற்றும் குறைகளை காட்டுகிறது, உண்மையை காட்டுதல். வேதாகமம் ஒருவரின் வெளிப்புற தோற்றத்தை மட்டுமல்ல, அவருடைய உள்ளான எண்ணங்களையும் செயல்களையும் காட்டி உண்மை நிலையை தெளிவாக்குகிறது. தன்னை சரி செய்தல். கண்ணாடி நம்மை எப்படி இருக்கிறோம் என்று காட்டிய பிறகு நாம் நம்மை சரி செய்ய முயற்சிப்பது போல வேதாகமத்தின் மூலம் ஒருவர் தன் குறைகளை அறிந்து அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். நிதானித்து வழி நடத்துதல். உலகத்தின் பல்வேறு கொள்கைகளையும் சிக்கல்களையும் கூட வேதாகமம் என்ற கண்ணாடி வழியாக பார்த்து எது சரியானது எது தவறானது என்று பகுத்துணர்ந்து வாழ முடியும். சுருக்கமாக, வேதாகமம் என்பது நம்முடைய வாழ்க்கையை துல்லியமாக பார்த்து நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் ஒரு கருவியாகும். இதை தினந்தோறும் பயன்படுத்தினால் நம் வாழ்வில் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு இது உதவியாக இருக்கும். கண்ணாடி ஒருவருடைய முகத்தின் நிஜ ரூபத்தை காட்டுவது போல வேதாகமம் ஒரு மனிதனின் ஆவிக்குரிய நிலையையும் அவனுடைய குறைபாடுகளையும் சுட்டி காட்டுகிறது. இதன் மூலம் அவன் தன்னைத்தானே ஆராய்ந்து திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. சம்மட்டி. எரேமியா 23:29. என் வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சுத்தியை போலும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். அக்னி எவ்வாறு மாசுக்களை சுட்டரித்து சுத்திகரிக்கிறதோ அவ்வாறே தேவனுடைய வார்த்தை நம் பாவங்களையும் அசுத்தங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தமாக்குகிறது. பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் போது அதில் உள்ள அசுத்தங்கள் வேறு பிரிக்கப்படும். பொன் தன்னுடைய தன்மையை இழந்து போகாது. பொன்னின் நிறமும் நிறையும் மாறாது. பொன்னை பல காலம் வைத்திருந்தாலும் அதில் ஒரு மாற்றமும் காணப்படாது. உண்மையான விசுவாசம் உடையவர்களுக்கு எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அவர்கள் தங்கள் விசுவாசத்திலிருந்து விலகி போக மாட்டார்கள். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. பட்டயம் எவ்வாறு ஆழமாக ஊடுருவி சென்று பிரிக்கிறதோ அவ்வாறே தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனின் உள்ளத்தின் ஆழம் வரை சென்று அவனுடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் பகுத்தறிகிறது. இது ஆவிக்குரிய அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு நன்மை தீமைகளை பிரிக்கிறது. வாள் என்பது போருக்கு பயன்படும் ஒரு கருவி. வாளின்றி ஒரு போர் வீரன் போருக்கு செல்வது முட்டாள்தனம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக இருந்தாலும் அதற்கு ஒரு மறுபக்கமும் உண்டு. அது யுத்தம். என்ன யுத்தம் அது? தேவனுக்கு விரோதியான சாத்தான் அவரை விட்டு நம்மை பிரிப்பதிலே தீவிர முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான். ஆகவே அவனிடம் போராடும் ஒரு யுத்தம் வாழ்க்கை முழுக்க உண்டு. பிசாசானவன் நம்மை வீழ்த்தவும் சோதிக்கவும் பயன்படுத்தும் தந்திரங்கள் அனைத்தும் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் நாம் வசனத்தை தியானிக்க தியானிக்க இன்னும் விழிப்புணர்வு உள்ளவர்களாக மாறுவோம். மேலும் வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களையும் வசனங்களையும் வைத்து அவனை ஜெயிக்க முடியும். குறிப்பாக
வசனங்களை மனப்பாடம் செய்து நாம் இருதயத்தில் வைத்திருப்போமானால் அது பிசாசிற்கு ஒரு விரோதமான ஒரு ஆயுத கிடங்காகவே மாறும். மாரியும் உறைந்த மழையும். ரெயின் அண்ட் ஸ்னோ. ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளைய செய்யும்படி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வார்த்தையின் செயல்பாடு. மழையும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து வந்து பூமியை வளமாக்குவது போல வேதமும் தேவனுடைய வார்த்தையாக வானத்திலிருந்து வந்து மக்களை ஆன்மீக ரீதியில் வளமாக்குகிறது. விளைச்சல். மழையால் பயிர்கள் செழித்து வளர்வது போல தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பவர்களின் வாழ்வில் நல்ல பலன்களை கொண்டு வருகிறது. தேவனுடைய நோக்கம், தேவன் தன் வார்த்தையை அனுப்பும் போது அது வீணாக திரும்ப வருவதில்லை. அது மக்கள் மத்தியில் செயல்பட்டு அவர்களுக்கு வாழ்க்கையையும் உணவையையும், அதாவது ஆன்மீக உணவையும் தருகிறது. திரும்ப வராது. மழை பூமியை நனைத்துவிட்டு மீண்டும் வானத்திற்கு திரும்புகிறதில்லை. அது தன் காரியத்தை செய்துவிடும். அதுபோல தேவனுடைய வார்த்தையும் ஒருமுறை சொல்லப்பட்டால் அது தன் நோக்கத்தை நிறைவேற்றிவிடும். புடமிடப்பட்ட வெள்ளி மற்றும் பொன். சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. சங்கீதம் 19:10. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது என்று எழுதியிருக்கிறது. தரம். புடமிடப்பட்ட வெள்ளி என்பது மிகவும் தூய்மையான அசுத்தங்கள் நீக்கப்பட்ட உலோகம் ஆகும். அதன் மதிப்பு 7 முறை உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி என்பது மிக உயர்ந்த தரத்தில் இருக்கும். இந்த உமையின் பொருள். கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பானவை. அதாவது அவைகள் மிகவும் உண்மையானவை, தூய்மையானவை மற்றும் நம்பகமானவை. இதன் நோக்கம், இந்த ஒப்பீடு வேதத்தின் மகத்தான மதிப்பையும் அதன் குறைபாடற்ற தன்மையையும் வலியுறுத்துவதோடு விசுவாசிகளை வேதத்தை பொக்கிஷமாக பாதுகாக்க ஊக்குவிக்கிறது. புடமிடுதல். புடமிடுதல் என்பது உலோகங்களை தூய்மைப்படுத்தும் ஒரு செயல்முறையாகும். தங்கம் அல்லது வெள்ளியை உருக்கி அதில் உள்ள கலப்படங்களை நீக்கி தூய உலோகமாக பெறப்படுகிறது. வேதத்தின், அதாவது கர்த்தரின் வார்த்தைகளில் உள்ள தூய்மை. இந்த செயல்முறையை வேதம் புடமிடப்பட்ட தங்கத்துடன் ஒப்பிடுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் மண் குகையில் 7 முறை உருக்கி சுத்திகரிக்கப்பட்ட வெண்கலம் போன்ற சுத்தமானவை. 7 முறை. 7 என்ற எண்ணுக்கு வேதாகமத்தில் சில இடங்களில் முழுமை மற்றும் தூய்மையின் அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. 7 முறை புடமிடப்படுவது என்பது அதன் தூய்மையின் முழுமையை குறிக்கிறது. சுத்தமான சொற்கள். இது கர்த்தருடைய வார்த்தைகள் எந்த ஒரு கலப்படமோ பொய்யோ அல்லது தீமையோ இல்லாத மிகவும் தூய்மையான உண்மையான சொற்கள் என்பதை குறிக்கிறது. வெள்ளியும் பொன்னும் நெருப்பில் புடமிடப்பட்டு எப்படி சுத்தமாகவும் மதிப்பு மிக்கதாகவும் மாற்றப்படுகிறதோ அப்படியே தேவனுடைய வார்த்தை முற்றிலும் தூய்மையானதாகவும் பிழையற்றதாகவும் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகவும் இருக்கிறது. வேதாகமம் வெறும் எழுத்துக்களின் தொகுப்பு அல்ல. அது ஜீவன் உள்ளதும் மனித வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த வல்லதுமான தேவனுடைய வார்த்தை என்பதை ஆணித்தரமாக விளக்குகின்றன. வேதத்தின் இந்த ஒப்பீடுகள் என்றும் உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். வேத வசனம் நம்மை மகிமையான நித்திய ராஜ்யம் வரை காக்கும். ஆமென். அல்லேலூயா.